சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் ஒருவரையும் ரட்சிப்பதில்லை. சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு சபை என்றாலே சீஷர்களை உருவாக்குவதுதான் சபை. சீஷர்கள் என்றால் யாரு? அவர்களும் வாழுவார்கள், வையகத்தையும் வாழ வைப்பார்கள். சோக்லியம் பாருங்க, உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலமாகவும் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் நமக்கு இந்த 21வது நூற்றாண்டிலே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி என்று சொல்லி ஒரு சபையை தந்திருக்கிறார். சென்னையில் இருக்கிறவர்கள் 3 மாதங்கள் வாருங்கள், முற்றிலுமாக ஜெயமான வாழ்க்கையை துவங்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 83வது இறை ரகசியம் அறிவுக்கு எட்டா இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் அன்அண்டர்ஸ்டாண்டபிள். ஐயா, தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், அறிவுக்கு எட்டாத நம்முடைய தேவன். ரைட்? ஹல்லேலூயா. எந்த காரியம் நமக்கு அறிவுக்கு எட்டவில்லை என்பதை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய உன்மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை உன்னால அறிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் இன்றைய பாடம். அவர் உன்மேலும் என்மேலும் வைத்துள்ள நம்பிக்கையை ஏணி வச்சாலும் எட்டாதுப்பா. அதைத்தான் இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், பிதாவாகிய தேவன் தம்முடைய எல்லா மகிமையையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். இல்லையா? எல்லா மகிமையையும் கொடுத்திருந்தார். இயேசு என்ன செய்தாரு? பிதா தேவகுமாரனுக்கு கொடுத்திருந்த அதே மகிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டாருங்க. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அந்த மகிமையிலே அடங்கி இருக்கிற ஆச்சரியமான அனுகூலமான காரியங்களையும் நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு மேலாகவும் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த நாலேஜ், எந்த நாலேஜ்? அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருந்ததோ எல்லாமே தாங்களுக்கும் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களைத்தான் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பயன்படுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து தன்னை மைமைப்படுத்தி கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம், பவுல் மூலமாக பலத்த காரியங்கள் நடந்தது என்று வாசிக்கிறோம். இல்லையா? ரைட்? அது எதிலிருந்து வந்தது? அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எதிலிருந்து வந்தது? பிதாவுடைய மகிமையிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. அப்ப சூப்பர் நேச்சுரல் பவர் தேவனுடைய மகிமையிலே ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென். இதை அறிஞ்சான் பாருங்க, இதை அறிந்திருந்தான் பாருங்க. பாவிகளிலும் பிரதான பாவியாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எதனாலே அவனுக்கு அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அந்த தைரியம் வந்தது? இந்த வசனம் அவனுக்கு மாம்சம் ஆயிற்று. பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை எனக்கு தந்துட்டாரு. அதனாலதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஐயா, அந்த பலன் எங்கிருந்து வந்தது? பிதாவுடைய மகிமையிலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. இன்னும் இந்த பவுல் இந்த வெளிச்சத்திலே நடந்ததுனால அவனை கொண்டு தேவனால் என்னெல்லாம் செய்ய முடிந்தது? ரைட்? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்துல, ஒரு பெட்ரோல் இல்லாத காலத்துல, எந்த வாகனமும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, டெலிஃபோன் கிடையாது,
இவைகள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும், கிட்டத்தட்ட காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சபைகள் நாட்ட 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த பவுலாலே முடிந்தது என்றால், இந்த நாளில் என்னுடைய வியூவர்ஸ் இந்த சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. எந்த சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்த அதே மகிமையை நான் பெற்று இருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அருமையானவர்களே, இஸ் இட் நாட் எசென்ஷியல்? should you not meditate on this? இதை குறித்து நான் மெடிடேட் பண்ண வேண்டாமா? எவ்வளவு பெரிய blessing. ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதி வந்தா உங்களுக்கு வியாதி வரலாம், ரைட்? இயேசு கிறிஸ்துவுக்கு தடுமாற்றம் இருந்தால் உங்களுக்கு தடுமாற்றம் வரலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு எதுலாம் இல்லையோ அது எதுவுமே நமக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே நமக்கு இருக்கின்றன. இதை அறிந்த யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் தொட முடியல. அவரே தான் தன் ஜீவனை கொடுத்தார். என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அவருடைய ஜீவனை அங்கே சிலுவையிலே கொடுத்தார், ரைட்? அதே ஜீவனை கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நாம் எல்லாரும் இந்த ஆற்றல்களினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy, what a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பிதாவுடைய மகிமையை பெற்றவர்களாக, ரைட், அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக 21வது நூற்றாண்டின் இயேசுக்களோடு தேவனுடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை நான் கட்டளையிடுகிறேன். அவிசுவாசமே அகன்று போ. இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். இவர்கள் தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக மகிமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. அந்த மகிமை பாருங்கள். முதலாவது என்ன பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை போல அல்லது அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் அந்த மகிமை நம்மை நிறைத்து வைத்திருக்கிறது. இரண்டாவது நீங்க பாருங்க, எப்படி இயேசு கிறிஸ்து அப்பழுக்கற்றவராக இருந்தாரோ அப்படியே நாமும் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறோம். அது கர்த்தருடைய மகிமையினாலே ஆயிற்று. எத்தனை பேர் புரியுதுங்க? இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள், குற்ற மனசாட்சியோடு வாழ மாட்டீர்கள். அந்த தகுதியை நமக்கு தந்தது நம்முடைய கிரியைகள் அல்ல. நான் நல்ல பக்தியா இருக்கிறேன், எனவே நான் தேவனுக்கு பிரியமானவன் இல்லையா? விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். எதை விசுவாசிக்க வேண்டும்? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், சரி சாமி. நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், சரி சார். நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், சரி ஐயா. ஐயா, உன்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுவதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், ரைட்? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன், ரைட்? எளிதாக கானானை பிடித்து கொள்ளலாம், ரைட்? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை, தபித்தாளே எழுந்திரு, ரைட்? இதை எல்லாருமே பேச முடியும், செய்ய முடியும். அருமையானவர்களே, இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அப்போ அந்த சூப்பர் நேச்சுரல் வல்லமையை உங்களுக்கு தந்தது தேவ ரக மகிமையாக இருக்கிறது. 2 கரங்களை தூக்கி, ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி உம்முடைய மகிமையினால் என்னை நிறைத்து வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மரித்தோரையும் எழுப்ப சொன்னீரே, அதற்கு தேவையான வல்லமையையும் எனக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறீரே, அதை குறித்து இன்னும் வெளிச்சம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெபியுங்க. தெளிவா சொல்ற, பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். இரண்டாவது,
அப்போ நீங்களும் நானும் அப்பழுக்கற்றவர்கள் என்று பல வசனங்கள் சொல்லுகின்றன. அந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த மகிமையிலே வேற என்ன இருக்கிறது என்று சொன்னால், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. ரைட்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது. ஞானவர்களே, இயேசு கிறிஸ்து தானே நமக்கு மாடல். ரைட்? அவரை பிடிக்க வராங்க. எப்படி தன்னை தற்காத்து கொண்டார்? சண்டை போட்டு தற்காக்கலங்க, அல்லது ஓடி போகவில்லை. அந்த இடத்திலே மறைந்து இன்னொரு இடத்திலே தோன்றினார். அது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமை. அதே மகிமையினாலே தேவன் உங்களையும் என்னையும் நிறைத்து வைத்திருக்கிறார். பிகாஸ் he is our complete model. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், பவுல் எப்படி மறைந்து போனாரா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அல்லது இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படிங்க கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை என்ன வருகிறது? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. அப்போ அவர் என்ன கிரியை செய்தார்? ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றினார். ஏன்? தன்னை பாதுகாத்து கொள்ள. அதே போல நம்மாலும் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்களாவன. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சூப்பர் நேச்சுரலா நீங்கள் ஒரு இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்ற முடியும். ஏனென்றால் அவர் கம்ப்ளீட் மாடல், அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் did it to protect himself. ஏன்? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஒருவனும் உன்னை தொட முடியாது. ஐயா, பிசிக்கலா மாத்திரமல்ல, உனக்கு மன அழுத்தம் தரக்கூடிய அளவில் ஒருவனும் உன் மேல குற்ற சுமத்த முடியாது. வார்த்தையை பேச முடியாது. அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு தைரியமாக இதை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ஹல்லேலூயா. ஐயா, ஒருவன் உனக்கு விரோதமா பேச வந்தா இயேசுவின் நாமத்தினால 3 நாட்கள் இந்த வாய் ஊமையாக போகட்டும் என்று பேசு. 3 நாட்கள் இந்த கண்கள் குருடாகுவதாக என்று பேசு. சில காலம் கண்கள் குருடாவதாக சொன்னார்லாங்க. சீஷர்களை பிடித்து சிறைச்சாலையில அடைக்க சென்ற அந்த பவுலாகிய சவுலை தமஸ்கு வீதியிலே நிறுத்தி என்ன செஞ்சாரு? கண்களை குருடாக்கி விட்டார். எதற்காக? தம்முடைய சீஷர்களை பாதுகாக்க. இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? உங்களை பாதுகாப்பது தேவனுடைய மகிமை. அந்த மகிமை எந்த சிஸ்டத்தில் வேலை செய்யும் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி பாதுகாக்கப்பட்டாரோ அப்படித்தான் வேலை செய்யும். அந்த மகிமையிலே வேற என்ன இருக்குங்க? பிதா இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுத்து, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற அந்த மகிமையிலே வேற என்ன இருக்குன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இருக்கிறது. அது என்ன விசுவாசம்? தேவரக விசுவாசம். அது என்ன செய்யும்? இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசும். அந்த சரீரத்திலே 4 நாட்களாக ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. ஆனா அந்த மகிமை என்ன பேசிட்டு? இவன் தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒருவரும் ஏற்றுக்கொள்ளதுங்க. தோமா கிண்டல் அடிக்கிறான். இப்போதாப்பா நம்ம அங்க போய் கல்லறி வாங்கணும், வாங்க திரும்ப போய் சாவோங்கிறான். அந்த மகிமை அசைந்து கொடுக்கவில்லை. ஆமே. மார்த்தா சொல்ற, ஐயா, என் தம்பி இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாருமே என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவராய், அல்லது வாயை பொத்திக்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. அப்போ இன்னைக்கு பாடம் என்னன்னா, நம்மால் நம்ப முடியாத நம்பிக்கையை நம்மேல் வைத்திருக்கிறார்கள். ரைட்? உங்களால நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? இந்த இடத்துல மறைந்து இன்னொரு இடத்துல தோன்ற முடியும் என்கிற நம்பிக்கை. உங்களை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்புகிறார், நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஐயா, அப்ப நான் என்ன செய்யணும்?
உங்கள் அவிசுவாசத்தை அழித்து போட எங்கள் செய்திகளை டெய்லி 4 செய்தி கேளுங்க. இல்லையா, நான் ஸ்லோவாக என் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும், அப்போ 2 செய்தி கேளு. ஒரு நாளைக்கு லாங் வீடியோ 1/2 மணி நேரம் செய்தி 2 செய்திகளை கேளுங்க. ஐயா இந்த கஷ்டத்தோடே வாழ்ந்துக்கிறோம், ஏன்னா எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டாரு, நான் இந்த உபத்திரத்திலே வாழ்ந்துடுறேன், என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்கவே வேண்டாம். ரைட்? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கேள்வியினாலே விசுவாசம் வரும். எது? தேவனுடைய வசனத்தை, சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய பிரசங்கத்தை கேட்டால் விசுவாசத்திலே பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை என்னது என்று சொல்லி உங்களால் விளங்கி ஏற்றுக்கொள்ள முடியும். நான் என்ன சொன்னேன்? நீங்க உங்களை நம்பாம இருக்கலாங்க, நீங்கள் உங்களுடைய வல்லமையை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகிமையை உங்களுக்கு தந்த தேவகுமாரன் உங்களை நம்புகிறாரு. சாதாரண வாழ்க்கைக்கு நம்பவில்லை, மிக பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை 200 தேசங்களிலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு உன்னால முடியும் என்று உன்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்து நம்புகிறார். எங்கெல்லாம் நம்புறாரு பார்ப்போமா? ரைட்? உதாரணத்தை நாம் தியானிக்கும் பொழுதா உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து படகுல தூங்கி கொண்டு இருக்கிறார். அங்கே என்ன வந்தது? புயல். அந்த படகுக்குள்ள தண்ணீர் எல்லாம் வருது. சீஷர்கள்லாம் என்ன சொல்லுகிறா? பயந்துட்டாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? இந்த பசங்களுக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துட்டோம், இவர்களே இந்த புயலை நிறுத்திடுவார்கள் என்று எதிர்பார்த்தாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே மார்க் சாப்டர் 4 verses from 39, மார்க் 4வது அதிகாரம் 39 மற்றும் 40வது வசனங்களிலே, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். என்ன எதிர்பார்த்தார்? ஏன்டா என்னைய தூக்கத்தை கெடுத்தீங்க? நீங்களே என்னை போல பேசி இருக்கலாமே. ஐயா, இயேசு கிறிஸ்து என்ன உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார், அது நம்முடைய அறிவுக்கே எட்டல, சீஷர்களுக்கு எட்டவே இல்லை. அவர்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இதெல்லாம் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணி சக்சீட் ஆகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, நம்முடைய செய்தியை கேட்டு 2 பேர் 2 சடலங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சத்தியத்தை நான் கிருபையாக சரியாக போதிக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்தில் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்த அதே மகிமையை உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் வைத்து விட்டார். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்க. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். எத்தனை பேர் புரியுதுங்க? சிம்பிளா சொல்றேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எப்ப நான் பேசும் பொழுது காற்றும் கடலும் அமைதல் ஆன பொழுது நீங்கள் பேசினாலும் அமைதி ஆயிருக்குமே, என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதனுடைய உட்கருத்து என்ன? எப்பா, உன்னுடைய நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறேன், நீ ஒரு வார்த்தை சொன்னா காற்றும் கடலும் அடங்கிவிடும். இது நடந்து 2000 வருஷம் ஆச்சு. அநேகர் இதை குறித்து பிரசங்கமும் பண்ணுவாங்க, ஆனால் ஒருவர் கூட இந்த கருத்தை எடுத்து பேச மாட்டாங்க. எந்த கருத்தை? எப்பா, இந்த காற்றையும் கடலையும் இந்த சீஷர்களாலே நிறுத்தி இருக்க முடியும், இதுதான் இதில் உள்ள முக்கியமான சத்தியம் என்பதை கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை. அருமையானவர்களே, எதனாலே அந்த சீஷர்களிடத்தில் அவ்வளவு வல்லமை இருந்தது? பிதா குமாரனுக்கு கொடுத்த அதே வல்லமை பிதாவானவர் சீஷர்களுக்கு கொடுத்திருந்தார். அது அறிவுக்கு எட்டாத ரகசியமா இருக்கு. ஆனால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் you will be able to believe the unbelievable. அதுதானங்க விசுவாசம். விசுவாசத்துக்கு டெஃபினிஷன் என்ன தெரியுமா? believing the unbelievable is faith. ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் a லவ்விங் டேடி. நான் தெளிவாக வாஸ்தம் பாருங்க, சீஷர்களிடத்தில் அதை எதிர்பார்த்தார். ஆகையினால்தான் எதனால எதிர்பார்த்தார் என்றால், எப்போ என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை உங்களாலும் செய்ய முடியுமே, அந்த மகிமையை உங்களுக்கு கொடுத்து விட்டேனே என்று சொல்லுங்க. am I right or not? இரண்டாவதாக, நம்ம அறிவுக்கு எட்டல பாருங்களேன், சிந்திக்கிறதே கிடையாது. புருஷர்கள் மாத்திரம் 6000 பேர், குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள் எல்லாம் சேர்த்தா எத்தனை பேர்? 25000 பேர். அந்த சிறுவனுடைய ஆகாரத்தை 25000 மடங்காக பெருக்க என்னுடைய சீஷர்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனா நம்ம அறிவுக்கு எட்டல. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். இங்க என்ன இருக்குன்னு கேட்ட பொழுது, இங்க ஒரு சிறுவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குங்கிறார். அப்படி சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு? அவங்க இதை நீங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறார். வாசிக்கிறேன் அதை உங்களுக்கு. மத்தேயு 14:16. The book of Matthew chapter 14 verse 16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இதை எதை தியானிக்கிறோம்? உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. அறிவுக்கு எட்டாத நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? எப்பா 5 அப்பம் 2 மீன் இருக்குல்ல, எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுங்க. 25000 பசியை ஆற்றுவதற்கு உன்னிடத்துல வல்லமை இருக்கிறது என்று சொன்னாரே, அவர் பொய் சொல்லுகிற தேவனா இல்ல கேலி கிண்டலுக்கு பேசினாரா? நீங்களே இதை பெருக்கி கொடுங்கப்பாங்கிறார். அறிவுக்கு எட்டாத இறை ரகசியம். நம்மால் நம்ப முடியாத நம்பிக்கையை நம்மேல் அவரால் எப்படி வைக்க முடிந்தது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் பார்க்க போறோம் இல்லையா? சீஷர்கள் நம்பவே இல்லை. காற்றையும் கடலையும் என்னால நிறுத்த முடியும் என்று நம்பவில்லை. ஆனால் இயேசு நம்புகிறார். உங்களால காற்றையும் கடலையும் நிறுத்த முடியும் என்று நம்புகிறார். சீஷர்கள் நம்பவில்லை. இந்த ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை 25000 பேருக்கு கொடுக்க சூப்பர் நேச்சுரலா எங்களாலே பெருக பண்ண முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல நம்பிக்கை வைத்திருந்தார். ஏன்? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்களே, அருமையான விசுவாசிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நான் நிறைத்து வைத்து விட்டு தான் சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இன்னும் என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்று பெறாது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அற்பமாக எண்ணாதீர்கள். That's very important. சீஷர்கள் அற்பமாக எண்ணுகிறாங்க. என்ன என்றாங்க? எனக்கெல்லாம் என்னப்பா தெரியும். Am I right? ஆனால் என்னுடைய வியூவர்ஸ் யாருமே ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கவே கூடாது. அருமையானவர், வாழ்ந்து காட்டுவோம். இந்த வையகத்தையும் வாழ வைத்து காட்டுவோம். ஏனென்றால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. What a loving daddy. அதில் நான் ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 14:21 எத்தனை பேர் சாப்பிட்டார்கள்? மத்தேயு 14வது அதிகாரம் 21வது வசனம். ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வாசிக்கிறேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். 20 மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எப்ப இந்த வேலையை எல்லாம் சீஷர்களே நீங்களும் செய்ய முடியும், நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? கொஞ்சம் ஆகாரத்தை ஆயிரக்கணக்கான மடங்காக பெருக பண்ணுகிற வல்லமையை உங்களுடைய நாவிலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம அறிவுக்கு எட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எழுதி இருந்தா ஏற்றுக்கொள்ள போதும். எழுதி இருக்க ஏற்றுக்கொண்டா போதும். யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு ரெவலேஷன் நாலேஜா வரும். நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் வராது. நீங்கள் என்ன செய்வீங்க? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். எனக்கு எது வெளிப்பாடா வந்துட்டு?
பிதா குமாரனுக்கு கொடுத்த மகிமையை அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அது என்ன செய்துட்டு? என்னை தகுதிப்படுத்தி விட்டது. பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். எனவே உன்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை. இந்த ஸ்டேட்டஸை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே மகிமையிலே பெற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். ஏன்? பிதாவானவர் அந்த மகிமையான பலத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தாரே, அந்த மகிமையான பலன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் இருக்கிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அதனாலதான் நான் தைரியமா பாட்டு பாடுகிறேன். அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சமாக மாறிவிட்டது. வரும் நாட்களிலே பயங்கரமான அற்புதங்களை என்னை கொண்டு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, அடிக்கடி சொல்லுகிறார். நான் சொன்னது எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆபீஸ் போயிருக்கிறோம், ஒரு சீனியர் பாஸ்டர், சரிங்களா, அவருக்கு இங்க ஒரு பெரிய கட்டி, அது எனக்குலாம் தெரியாது பாருங்க, அனைத்து அவரை சந்திக்கிறேன். அங்க ஒரு பெண்ணு டீ கொண்டு வர வந்தா, சரிங்களா, வேற யாரும் இல்லை, நாங்க 3-4 பேர் தான். அப்போ அவராலே சூப்பர் நேச்சுரல் பவரை நம்ப முடியல. அந்த பாஸ்டருடைய பெயர் சொல்ல விரும்பல. பாருங்க பாஸ்டர், இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி என்னுடைய பேனாவை அந்த பெண்ணிட்ட கேட்ட, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கு? ஐயா, எனக்கு ஒரே தலைவலி, 5 வருஷம் தலைவலி. அந்த ஒன்னதான் சொன்னான். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த பேனாவில் இருக்கு, மோசேயுடைய கோலில் இருந்த வல்லமை இந்த பேனாவில் இருக்கு. பாருங்க பாஸ்டர், நீங்க சூப்பர் நேச்சுரல் நம்ப மாட்டீங்க. ஏமா, அந்த பேனாவோ உன் தலையில 3 நேரம் வைத்து எடு, அந்த தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவ பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்த, நான் வாங்கிட்டேன். செக் பண்ணுமா, தலைவலி போயிட்டுன்னு. ஐயா, ஆமாய்யா, தலைவலி போயிட்டுன்னா. அப்புறம் தான் சொல்றா, ஐயா இங்க ஒரு வலி இருக்கியா, எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருஷம் இருக்கு, வைமா 3 நேரம் வச்சு எடு. அதையும் போய்விட்டது. அருமையானவர்களே, சர்வசாதாரணமாக தண்ணீரை போல அற்புதம். போன வாரம் ஒரு ஜூம் மீட்டிங்ல இதை நான் விலைக்கு காண்பித்து கொண்டிருக்கும் பொழுது கேட்ட, திடீர்னு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். அதில் ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. யாருக்காவது வலி இருக்கான்னு கேட்டேன். ஒரு சகோதரி கனடாவில், பிரதர் எனக்கு இந்த கையில் 6 மாசமா வலி இருக்குனாங்க. இவர்கள் எல்லாரும் நம்முடைய ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அங்கே இருந்த ஒரு சகோதரி, யாரு பெயினாக இருந்தாங்க? லிதியா ஸ்டீஃபன் பெயின் கையில். இன்னொரு சகோதரி உடனே அவங்க பேனாவை தூக்கி காண்பிக்கிறாங்க. பிரதர், இதில் பவர் இருக்குங்கிறாங்க. ஏன் 3 ஆண்டுகள் ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் படிக்கிறாங்க. பயங்கர ஃபெய்த். சிஸ்டர், உங்கள் பேனாவை அப்படியே பிடிங்க. லிதியா சிஸ்டர் எல்லாம் எதில்? ஸ்க்ரீனில். இந்த பேனாவை 3 நேரம் தொடுங்கன்னு 3 நேரம் தொட்டார்கள். பிரதர், வலி போயிட்டு பிரதர். ஏன்? அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அதை விட பெரிய கிரியை நானும் செய்வேன். இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அதை விட பெரிய கிரியை நானும் செய்வேன். ஏன்? என்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வேன். ஏன்? இந்த சிறுவன் சாப்பிட்ற சாப்பாட்டை 25,000 மடங்காக பெருக சீஷர்களால் முடியும் என்று தேவன் விசுவாசித்தார் என்றால், சுதந்திர சிங்காலே வையகத்தை வாழ வைக்க முடியும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, அந்த விசுவாசத்திற்குள்ள நீங்க வந்துருவீங்க. அதனால்தான் ஆண்டவர் இந்த பேரை கொடுத்தார். என்ன சொன்னாரு? உன் செய்தியை கேட்கிறவனும் வாழ்ந்துருவான், அவன் வையகத்தையும் வாழ வைப்பான். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. Thank you Holy Spirit. ஓ, உங்களுடைய பலத்தினாலேயே நீங்க செய்ய போறீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இந்த 2ஐயும் மறந்து போகாதீர்கள். இந்த 2 இன்சிடென்ட் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணிட்டுங்க. எந்த இன்சிடென்ட்?
காற்றையும் கடலையும் வாயாலே பேசி நிறுத்தாத சீடர்களை கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகள், என்னப்பா ஏன் தொல்லை பண்ற? நீயே பேசி நிறுத்தி இருக்கலாம். அப்ப எதிர்பார்க்கிறார் பாருங்க, அறிவு கெட்டாத வல்லமைங்க. ஐயா, அந்த வல்லமை எங்க இருந்து வந்தது? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொடுத்த அதே மகிமையை உனக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த மகிமையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் இருக்கிறது என்பதை என்றைக்கு நீங்க அறிந்து ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அருமையானவர்களே? அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன், சப்பையா வாழவே முடியாதுங்க, சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது அருமையானவர்களே. இன்னைக்கு தலைப்பு என்ன? அறிவுக்கு எட்டா இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் அன்அண்டர்ஸ்டாண்டபிள். நம்மளால இதை விளங்கிக் கொள்ளவே முடியாதுங்க. எழுதி தந்திருக்க ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன எழுதி தந்திருக்கிறாரு? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் சுதந்திர சிங்குக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே இவர் என்ன செய்வாரு? நான் செய்ததையே செய்வார், இதை விட பெரிய கிரியைகளை செய்வார். வேற என்ன செய்வாரு? இவரால கூடாத காரியம் ஒன்றும் இராது. வேற என்ன செய்வாரு? காற்றையும் கடலையும் பார்த்து பேசி அதட்டி நிறுத்துவார். வேற என்ன செய்வான்? 5 அப்போ 2 மீனை சூப்பர் நேச்சுரலா மல்டிப்ளை பண்ணி பல்லாயிரங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான் என்கிற நம்பிக்கையை ஓ மேல என் மேல வச்சிருக்கிறாருப்பா. சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமாங்க? யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு சகோதரி அழைக்கிறாங்க ஒரு கிராமத்திலிருந்து, பிரதர் உங்க செய்தி 2 செய்தி கேட்டேன் பிரதர், இதை மட்டும் நான் முந்தையே கேட்டிருந்தா என் புருஷனை உயிரோடு எழுப்பியிருப்பேன்னு சொன்னாங்க. சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய செய்திகளை மாத்திரம் கேளுங்க. அப்பொழுதுதான் தேவன் இந்த கிருபையின் காலத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையானது பலம் தருகிறதாக இருக்கிறது. அந்த கிருபை என்ன செஞ்சிட்டு? பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்து விட்டது. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன எதிர்பார்த்தாரு? இந்த சின்ன பையன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சீஷர்களாலே 25,000 மடங்காக பெருக பண்ண முடியும் என்று விசுவாசித்த தேவன். ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு என்ன கொடுக்கலாம்? அறிவு கெட்டாத அவருடைய விசுவாசம். அவர் உன்னை நம்புறாரு, உன்னால உன்னை நம்ப முடியல. எந்த அளவுக்கு உன்னை நம்புறாரு? அவர் செய்த கிரியைகளை நாளும் செய்து அதை விட பெரிய கிரியை நீயும் செய்து. ஐயப்பா, அவர் செய்ததையே செய்து அதை விட பெரிய கிரியைகளை செய்து. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா. அப்போ அதை விட பெரிய கிரியை என்னது? ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் இல்லைங்க. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத். வாம்பலத்திலே நீ வேலை செய்ய போற? இறையாதே அமைதலா இரு என்று பேதுரு பேசியிருந்தா அந்த தேவ வல்லமை அந்த புயலையும் காற்றையும் அமைதிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காத. Right? Hallelujah. Oh, thank you Lord for your goodness. எனக்கு ஒரு ஆசைங்க, என் செய்தியை நீங்க 200 செய்தியை கேட்டீங்க, பயங்கர ஃபெய்த்தில் வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், சரிங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவோடு பயணிக்கிறீங்க போட்டில். சர்வசாதாரணமாக என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய செய்தி குறைந்தது 200 செய்தியை கேட்டவங்க, ஏசப்பா அவங்கள கட்டி தழுவார். ஏன்? ஓ வாயாலே அதை நீ அடக்கி விடுவாய் மகனே. ரைட்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறாரு. சோமாலியாவில் பஞ்சம், நீ இங்கேருந்து ஒரே ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு போறா. அங்கே எத்தனை பேர் பஞ்சம்? லட்சக்கணக்கான ஜனங்கள். ஒரு சாப்பாட்டை 1,00,000 மடங்காக பெருக பண்ணுவா என்று நான் சொல்றேன். இதை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். எவ்வளவு சந்தோஷப்படுவாருங்க? நிச்சயமாக நடக்க போகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் இருந்த ஜனத்தொகையை விட இப்போ எப்படியோ 100 மடங்கு பெருகிட்டு. மிஞ்சி போனால் 8 கோடி 10 கோடி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 800 கோடி இருக்கிறார்கள் மகனே. அப்போ இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டாமா? அதற்குத்தானே பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே தேவ மகிமையை உனக்குள்ள வைத்திருக்கிறாரு.
எழும்புங்கள் அருமையானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். அது சாத்தியம். இட் இஸ் feasible. எத்தனை வசனம் வேணுங்க? தொடர்ந்து என்னுடைய பழைய செய்திகளை கேளுங்க. இந்த சாதாரண வாழ்க்கையை தூக்கி தூரப்பட்டு இல்லை ஐயா, அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய செய்தியை ரூம் போட்டு கேளு, டிஸ்கஸ் பண்ணுங்க, அதில் உள்ள கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பொழுது அது மாம்சமாகி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும். அது என்ன செய்யும் தெரியுமா? தூங்கிக்கிட்டு இருக்கல நீ வாழ்க்கையில், அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. அந்த வாழ்க்கை துளிர் விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். துளிர் விட்டதா இல்லையாங்க? ஆரோன ஆடு மேய்ச்ச கோலு, காஞ்சி கருவாடா இருந்த கோலு, ஏன் ஐயா அதை துளிர் விட செய்தார்? ஏன்? அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மங்கி போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, மண்ணுக்குள்ள மண்ணாக போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை துளிர் விடும்படியாக, இந்த வையகத்தை உன்னை கொண்டு வாழ வைக்கும்படியாக ஆவியானவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்க. பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில என்னுடைய பிள்ளைகள் கேட்ட இந்த செய்திகள் மூலமாக இவர்களுக்கு ஒரு உந்துதலை நீர் கொடுத்ததுக்காக நன்றி, விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டாவதாக, மனம் புதிதாகட்டும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அதே மகிமையை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன் என்பதை இவர்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவார்களாக, ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அருமையானவர்களே, அவருடைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க ஆவியானவரை எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபை, கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.